ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமிலே என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமிலே என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. உம் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையில், நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே என் செல்ல பெயரை. தாயும் என் நண்பர்கள் தள்ளுகையில், என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோ வெறுக்கையில், என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர்
உம் நாம மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இயேசுவே ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இரத்தாம்பரம் போல் உள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த இரத்தம் நல்கி மகிமையின் பலியானி நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்தீரையா. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. தாவரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த இரத்தம் நல்கி மகிமையின் பலியானி சொந்த இரத்தம் நல்கி மகிமையின் பலியானி ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்தீரே. ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்தீரே. எல்லாரும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். தேவ நீதியில் வாழுங்கள் என்பதுதான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய நீதியில் வாழ பழக வேண்டும். அப்போ அந்த தேவனுடைய நீதியில் வாழ்வது போல இருக்கிற சில காரியங்கள் இருக்கு. என்ன நீதினா, முதலாவது சுயநீதின்னு ஒன்று இருக்குது. என்ன நீதி? சுயநீதி. எனக்கு சரியா தெரியும், எனக்கு அது சரிதான் என்று நாம் அதிலே நடப்போம். அது தவறு என்பதை நான் உணர்ந்தேன். அது ஒரு வெளிப்பாடாக கிடைத்தது. எனவே அதைத்தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்கள் எல்லாரையும் தூக்கி எடுக்கும் இந்த வசனம், இந்த ஆண்டுடைய வார்த்தை. இது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. இரண்டாவது, பாரம்பரிய நீதி என்று இருக்கிறது. பாரம்பரியமாய் ஒரு நீதியிலே வந்திருப்போம். அந்த நீதியில் சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அது நாங்கள் எங்களுக்கெல்லாம் இதாங்க கரெக்டு. பாரம்பரிய நீதி. சிலருக்கு குடும்ப நீதின்னு ஒன்று இருக்கும். சில குடும்பத்துக்குன்னு ஒரு நீதி இருக்கும். எங்கள் குடும்பம்லாம் இப்படி தான் இருப்போம். குடும்ப நீதி. சரியா? அப்பா அம்மா பிள்ளைகள் தாத்தா பாட்டி உறவினர்களை கூட சேர்த்துக்கலாம். அதை இல்லைன்னா அதை அடுத்த நீதியாக போடலாம். குடும்ப நீதி, உங்கள் குடும்ப நீதி. அடுத்தது உறவினர்களுடைய நீதி. சொந்தக்காரங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்குது.
அந்த நீதியில நம்ம போகக்கூடாது. அடுத்தது நியாயப்பிரமாண நீதின்னு ஒன்று இருக்குது. நியாயப்பிரமாண நீதி. இப்படி பல நீதிகள் இந்த உலகத்தில் இருக்குது. நாம் எந்த நீதியிலே நடக்க வேண்டும் என்றால் அவருடைய நீதியிலே நடக்க வேண்டும். எல்லாரும் புரியுதா நான் சொல்றது? யாருடைய நீதியில நடக்க வேண்டும்? பொதுவாக பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த கருத்து வேறுபாடு வர்றது என்னன்னா இந்த விஷயத்துல தான் வரும். ஜனங்கள் அவங்க நீதியை எங்கிட்ட பேசுவாங்க, நாங்கள் யார் நீதியை பேசுவோம்? தேவ நீதியை பேசுவோம். கிளாஷ் ஆகும். அவங்க பார்க்கும்போது அவங்க சைடு சரியாக தான் இருக்கும். பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றவாங்க. அதில் என்ன பிரச்சனைங்கிறத கடந்த வாரம் தான் ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு எனக்கு. அது என்னன்னா, அவங்க பேசுனது ரைட்டு தான், அது அவங்க நீதி. அவங்க பேசுனது ரைட்டு தான், அது அவங்க குடும்ப நீதி. ஆனால் இப்போ இந்த செய்தி நம்ம எங்கே கொண்டு வர போகுதுன்னா, நம்ம எல்லா நீதியிலிருந்து தேவனுடைய நீதிக்கு நம்மை கொண்டு வர போகிறது. நீதியை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எதெல்லாம் நமக்கு நீதியா இருக்குன்னு நான் சொல்றேன். தேவனை விசுவாசிப்பதே நீதி. தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். தேவன் என்னை நடத்துகிறார் என்று விசுவாசிக்கணும். தேவன் என்னை பாதுகாப்பார் என்று விசுவாசிக்கணும். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கணும். தேவன் என் சந்ததியை ஆசீர்வதிப்பார் என்று, என் ஜெபத்தை கேட்பார் என்று, அவர் என்னோடு இருக்கிறார் என்று அந்த விசுவாசிப்பதே தேவன் நீதியாக எண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கட்டளை சொல்றாருன்னா நம்ம பயந்துகிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உடனே என்ன தோணும்? அது எப்படி நான் போக? அந்த தேசம் எப்படி இருக்குமோ தெரியலையே, என் தேவை சந்திக்கப்படுமா இல்லையா இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா போயிருப்பாரா? போயிருக்க முடியாது. தேவன் என்னை நடத்த வல்லவர். ஆபிரகாமுக்கு தன் பிள்ளையை கொண்டு பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க சொன்னா கூட, கல்லுகளால் என் பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி தைரியமாக ஒப்பு கொடுத்தான். உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க, பாடல் குழுவுக்கு ஒப்பு கொடுங்க, சபையின் பணிவிடைகளுக்கு ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, ஜெபத்திற்கு ஒப்பு கொடுங்க, தேவனுக்காக செயல்பட ஒப்பு கொடுங்க. எப்போ? எந்த சூழ்நிலையில் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சிங்கங்களுக்கு என்னை தப்புவிப்பார். அவர் அக்கினி ஜுவாலைக்கு என்னை தப்புவிப்பார். ஆறுகளை நான் கடக்கும் போது அவர் என்னோடு இருப்பார். அவர் என்னை விட்டுவிட மாட்டார். என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இந்த விசுவாசம் யார் மேல இருக்கிறது? தேவன் மேல வைக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு நீதியா எண்ணப்படுது. தேவனை விசுவாசிப்பது தேவ நீதியா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும், அவரே இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு நமக்கு எப்படி இருக்கிறாராம்? ஞானமா இருக்கிறாரு, நீதியா இருக்கிறாரு, பரிசுத்தமா இருக்கிறாரு, மீட்புமா இருக்கிறார். இயேசு என் நீதி. சாத்தா உங்ககிட்ட மோத வந்தா, உங்களை பயங்காட்டினா, உங்ககிட்ட போராடினா, அவனை பார்த்து என்ன சொல்லணும்? சாத்தானே, இயேசு தான் என் நீதி. நான் சுய நீதியில போனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. சுய நீதியில போனீங்கன்னா தோத்து போயிருவீங்க. ஆனா இயேசு என் நீதியா இருக்கிறார். எப்படி நீதியா இருக்கிறார்? நான் பாவமா இருந்த எனக்காக அவர் பாவமானார். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது புரியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்ம எல்லாம் நீதியா மாறணுங்கிறதுக்காக பாவமே அறியாத அவரை, பாவம் செய்யாத இயேசுவை உங்களுக்காக எனக்காக பாவமாய் மாற்றினார். எப்படி பாவமா மாத்தினாரு? இப்ப நம்ம நீதியா மாறி இருக்கிறோம். யாரால நீதியா மாறி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினால் நானும் நீதியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவினால் நமக்கு நீதி. அதனால தான் ஒவ்வொரு நேரமும் அவருடைய பாடுகளை நினைவு கூற வேண்டும். அந்த சிலுவையின் தியாக பலியை நினைவு கூற வேண்டும். திருவிருந்து என்பது மாதம் ஒரு முறை ஒரு பாரம்பரியமா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஜெப நேரத்திலும் கல்வாரி தியானம் நமக்குள்ள வேணும். அந்த சிலுவையின் பிரசனம், இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டானதே, நமக்கு ஜீவன் கிடைத்ததே, அதை உணர்ந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இயேசுவே நீதி. இயேசுவினால் நான் நீதியாய் மாறினேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நமக்கு நீதியா யார் இருக்கிறா? இயேசுவினால் நாம் நீதியா இருக்கிறோம். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நாம் நீதியா இருக்கிறோம். அவருடைய பலியினாலே தேவன் நம்மை பார்க்கும்போது இயேசுடைய தியாக பலியின் வைத்து தான் நம்மளை பார்க்கிறார். என் மகன் மரித்தது இவங்களுக்காக தானே, என் மகன் மரித்தது இவளுக்காக தானே, என் மகன் மரித்தது இந்த குடும்பத்துக்காக தானே, என் மகன் மரித்தது இந்த காரியத்துக்காக தானே சொல்லி அவருக்குள் நம்மை நீதியாக பார்க்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துவதற்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. நாம் எங்கே தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்வது? உங்களுக்குள்ள இந்த வசனம் அப்படி உள்ள வந்துருச்சுன்னா நீங்க இன்னைக்கு அப்புறம் உடனே இன்னொரு ஆளா மாறுவீங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையே மாற்றும். இப்போ இந்த வேத வசனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீதியை படிப்பிப்பதற்கும் படிக்க வைப்பதற்கும். அதான் அர்த்தம். நீதியை மற்றவங்களுக்கு படித்து கொடுப்பதற்கும் நீதியை கற்றுக் கொடுப்பதற்கும். இப்போ நம்ம சைடில் எடுத்துக்கினா, நான் நீதியை எப்படி பெற்றுக்கொள்கிறேன், தேவ நீதியை நான் எங்கே அறிந்து கொள்கிறேன் என்றால், வேத வாக்கியங்களின் மூலம் தேவனுடைய நீதியை நான் அறிந்து கொள்கிறேன். அதனால தான் வசனங்களை கேட்கணும், வசனத்தில் வாழணும், வசனத்தை பேசணும், வசனத்தை கற்றுக் கொடுக்கணும், வசனத்தை தியானம் பண்ணணும். வேத வாக்கியங்களால் தேவ நீதியை நாம் அறிந்து கொள்கிறோம். நல்ல வசனத்திலே வாழணும். அதே நம்முடைய சிந்தையா இருக்கணும். நம்முடைய சிந்தையெல்லாம் தேவ வார்த்தையால் நிறைந்து இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாம் சொல்லி ஜெபம். ஆண்டவரே, நம்முடைய வசனத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை எப்பொழுது எனக்கு நீர் தருவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ நீதியாய் வாழ நமக்கு என்ன தேவை? முழங்கால் படிட்டு வாசிக்கணும். அன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், சுமார் நியர்லி 70 வயது அவர்களுக்கு. ஆனால் சொன்னார், இன்னைக்கும் முழங்கால் படிட்டு நான் வேதத்தை வாசிக்கிறேன். நம்ம இடத்துல வந்த ஒரு பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் 70 வயசு தான் நினைக்கிறேன். எனக்கு 70 வயது, இந்த வேதத்தை நான் 70 முறை வாசித்திருக்கிறேன். தினமும் வாசிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது தேவ நீதியை நாம் புரிந்து கொண்டு தேவ நீதியிலே வாழ முடிய வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை அறியாதவர்களாக இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்களாம். வசனத்தை கேட்க கேட்க தான் தேவ நீதி நமக்கு தெரியும். இல்லைன்னா எந்த நீதியில போயிடுவோம்? சுயநீதி, தாத்தா நீதி, பாட்டி நீதி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவ நீதியில வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. தேவ நீதி. இதெல்லாம் கந்தைகளை தூக்கி வெளியே போடுங்க. கந்தைகள் எல்லாம் இனி வேண்டாம் ஆண்டவரே. கந்தைகள் சந்தைகளுக்கு போகட்டும். தேவ நீதி என் சொந்தமாகட்டும். உந்த நீதி ஆடையாம். தேவ நீதியை ஆடையாய் தரித்து வாழ, நீதியை மார்க்கவசமாய் தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. நீதியின் வசனத்தில் பழக கர்த்தர் கிருபை தருவாராக. நீதியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. நீ சுய நீதியை வச்சு யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. தேவ நீதிக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க பெற்றோர்கிட்ட உங்க நீதியை வச்சு என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. தேவனுக்கு ஒரு நீதி இருக்குது. அந்த நீதிக்குள்ள வாங்க. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை அப்படின்னா மாத்தி யோசிங்க. சுய நீதியின் பாதையில என்ன இருக்குது? பிறர் நீதியின் பாதையில என்ன இருக்குது? உலக நீதியின் பாதையில என்ன இருக்குது? தேவ நீதியின் பாதையில நடக்க கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். நீ தேவ நீதிக்குள் வந்துவிடு, என் நீதிக்குள் வந்துவிடு. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரே நோவா, பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆனா நீதிக்குள்ள யாரும் வரல. ஆனா நோவாவும் குடும்பமும் நீதிக்குள்ள இருந்தாங்க. நாம் நீதிக்குள்ள இருக்கணும், நீதியை பிரசங்கமும் பண்ணணும், நீதியிலையும் வாழணும், நீதியை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்யணும். கேட்கிறாங்களோ இல்லையோ, நீதியை பிரசங்கம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை காப்பாற்ற ஒரு பேலை, ஒரு கப்பல் இருக்குது. உங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். நீதியில வாழவும் நீதியை கற்றுக் கொடுக்கவும் கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாருக்கும் இந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. அடுத்தபடியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எந்த சிட்சையா இருந்தாலும், இப்படிப்பட்ட சின்ன சிட்சையா இருந்தாலும் சரி, பொருளாதார சம்பந்தப்பட்ட சிட்சையா இருந்தாலும் சரி, மனது ரீதியான சிட்சையா இருந்தாலும் சரி,
கேட்டதை கொடுத்தார், இருதயத்திலோ இளைப்பை வர பண்ணினார். அது ஒரு சிச்சை தானே. சில காரியத்தை கர்த்தர் டப்புட்டு செஞ்சுட்டா அவர் பிரியப்படலைன்னா அதுக்கு ஒரு சிச்சை இருக்கும். இதே போல நம் வாழ்க்கையில எந்த சிச்சை, தேவன் அனுமதிக்கிற எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், அது ஆரம்பத்துல தற்காலத்துல அது சந்தோஷமாய் காணப்படாது, துக்கமாய் காணும். துக்கமா தான் தெரியும். ஆனா ஆகிலும் பிற்காலத்தில் அது கொஞ்சம் காலம் போக போக தான் தெரியும். அதில் பழகினவர்களுக்கு, அதுல பழகினவங்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். லைவா பார்க்கணும் வார்த்தைய. எதுல பழகினவங்களுக்கு? சிச்சையில பழகும். போதக சிச்சை, தகப்பன் சிட்சிக்கிற சிச்சை, பலவித சிச்சைகள், தேவன் அனுமதிக்கிற சிச்சைகள். இந்த சிச்சைகள் வர வர தற்காலத்தில் எப்படிதான் தெரியும்? தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், சந்தோஷமா இருக்காது, துக்கமாய் காணும். சிச்சைகள்லாம் சந்தோஷமா இருக்காது, துக்கமா தான் தெரியும். உங்களை சிட்சிக்கும் போது எப்படிதான் தெரியும்? துக்கமா தான் தெரியும். சிச்செல்லாம் அது சந்தோஷமா இருக்காது, துக்கமா தான் தெரியும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு, அதுல சிலர் பழகுவாங்க. நீங்களும் நானும் எதுல பழகணும்? சிட்சைகளில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியின் பலனை தரும். நீதியின் பலன்ல சமாதானம் இருக்குது. எத்தனை பேர் லைஃப் சமாதானம், பிற்கால சமாதானம் வேணும்னு நினைக்கிறீங்க? தற்கால சிட்சையில பழகுனா பிற்கால சமாதானம். பிள்ளைகள் அங்கே உட்காராத, ஒழுங்கா எக்ஸாம் எழுது, பாடம் படி, இதில் கவனி சொல்லும்போது கஷ்டமாக தான் தெரியும். கண்ணை உருட்டாத, கஷ்டமாக தான் தெரியும். பழகி பழகி டியூன் பண்ணிட்டுனா தெரியும். பின்னால் பாருங்க, சமாதானமான நீதியின் பலனை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். பிந்தி நீங்கள் சமாதான பலனை பெறுறதுக்கு தான் தற்கால சிட்சைகளை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, சிட்சித்து உம்முடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவானா. போதக சிச்சையே ஜீவ வழி. அப்போ போதகத்தில் ஒன்று என்ன இருக்குது? ஜீவ வழி இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நினச்சிக்கிற வேண்டியதான். பல ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, நாக்க நீட்டுற ட்ரீட்மெண்ட்லேருந்து அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட், கையை காலை அசைச்சு எக்ஸசைஸ், பல விதங்கள்ல இருக்குது. இது போதக சிச்சை, இது ஜீவ வழியை கொடுக்கிறது. இங்க என்ன கற்றுக்கொள்கிறோம்னா நீதியின் பலன். யாருடைய நீதி? தேவ நீதிக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். தேவ நீதியின் பலன் வேணுமா? ஹல்லேலூயா. அதனால சுய நீதியில் அல்ல, தேவ நீதியில் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. யாக்கோபு 1:20 மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நம்ம கோபப்பட்டதுனால யார் நீதி வெளிப்படாது? தேவ நீதி வராது. தேவ நீதி வரணும், பொறுமையா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க அடிக்கடி கோபப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், தேவ நீதி வராது. உங்க குடும்பத்துக்குள்ள தேவ நீதி வரணும்னா மனுஷனுடைய கோபம் அங்கே வரக்கூடாது. ஸ்தோத்திரம். பொறுமை காக்க தான் வேணும். அதனால தான் அந்த நீதியில ஒரு நாட்டமுடையவர்களாக இருக்கணும். மத்தேயு 5:6 வாசிக்கும் போது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் நீதியின் மேல் என்ன நமக்கு வேணும்? இயேசு இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிங்க? சுயநீதியின் மேலா, பிறர் நீதியின் மேலா, குடும்ப நீதியின் மேலா, உலக நீதியின் மேலா? எந்த நீதியின் மேல? தேவனுடைய நீதியின் மேல் நமக்கு என்ன வேணும்? பசி, தாகம். பசியும் தாகம். தாகம் எடுக்கிற ஆள் என்ன செய்யும்? தாகம் உள்ளவன்ட்ட கொடுத்தீங்க தண்ணீர் குடிப்பான். பசி பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை வச்சா எப்படி இருக்கும்? பசி ருசி அறியாதான். இத்தனை இட்லியும் காலியாகி அடுப்பாங்கிற பக்கம் இன்னும் 2 இட்லி கிடைக்குமான்னு. உங்களுக்கு எனக்கும் என்ன பசி தாகம் வேணுமா? தேவனுடைய நீதியில வாழ ஒரு தாகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னைக்கு எல்லாருக்கும் பசி எடுப்பதாக, இன்னைக்கு எல்லாருக்கும் தாகம் உண்டாவதாக. என்ன தாகம் உண்டாகணும்? நீதியை குறித்த, தேவ நீதியை குறித்த பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தெளிவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் நீதியில தெளிவில்லாம இருந்ததுக்காக வருந்துகிறேன். இன்னைக்கு எனக்கு நீ தெளிவை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்புறம் உங்க சுய நீதிக்காக என்ன செய்யாதீங்க, போராடாம தேவ நீதிக்கு ஒப்பு கொடுங்க. அழைக்கப்பட்டவர்களோ அசட்டை பண்ணினார்கள். என்ன சுயநீதியை சொன்னாங்க? நான் வயலை கொண்டேன். நியாயமானதானே? சுயநீதி. ஒருவன் சொன்னான், பெண்ணை கொண்டேன், நான் கல்யாணம் ஆயிருக்கு, மறு வீட்டுக்கெல்லாம் போகணும். நியாயம் தானே? சுயநீதி. ஒருத்தன் ஏர் மாடுகள், ஜல்லிக்கட்டு,
எப்படி பாஸ்டர் முடியும்? ஆனா அந்த சுயநீதியெல்லாம் விட்டுட்டு தேவ நீதியில வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காத உங்க நல்ல வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு கிடைக்காத நல்ல வேலையை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு கிடைக்காத உங்க பிள்ளைக்கு நல்ல மருமகளை கர்த்தர் தருவார். அவங்கள மகளா தருவார் கர்த்தர். அல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத பொருளாதார ஆசீர்வாதத்தை தருவார். இதுவரைக்கும் இல்லாத ஆரோக்கியத்தை தருவார். இவைகள் கூட கொடுக்கப்படும். இட் இல் ஆடட். இது உங்களோடு ஆட் பண்ணப்படும், சேர்த்து கொடுக்கப்படும், கூட்டி கொடுக்கப்படும். இதெல்லாம் ஃப்ரீயா கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் உங்க விருப்பங்கள் உங்க வாஞ்சைகள் எதெல்லாம் நிறைவேறலையோ என் தேவனுடைய நீதியை நான் செய்யணும்னு சொல்லி தெய்வீக நீதி உடையவர்களாய் மாறும்போது அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். உங்க ப்ரமோஷனை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அது கூட கிடைக்கணும். சுயநீதிக்காரன்ங்கிற பேர் வரக்கூடாது, தேவ நீதி உள்ளவனாய் இருக்கணும். கர்த்தர் கிருபை தருவாராக. இவன் தேவ நீதி உள்ளவன், தேவ நீதிக்காக நிற்கிறவன், தேவ நீதியை பேசுகிறவர்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், ஜனங்கள் யாராவது உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்கன்னு வைப்போமே. நம்ம சர்ச்சில் அப்படி கிடையாது, ஏன்னா உபதேசத்திலே வளர்த்துருக்குறோம். ஆனால் அதுவும் தப்பித்தவறி யாராவது பேசினாலும் இப்போ கண்டுபிடிங்க, அவங்க சுயநீதியை பேசுனாங்களா தேவ நீதியை பேசுனாங்களான்னு பாருங்கள். அவங்க யாருன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. தேவ நீதியில் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. சுயநீதி என்ன? ஐயோ, ஒரு சர்ச்சு கஷ்டப்படுதுன்னு தசமபாகத்தை அங்கே கொடுக்கறது என்னது? சுயநீதி. கஷ்டப்படுறதுக்காக தசமபாகம் கொடுக்கறது கிடையாது. கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார், அவர் பங்கை நீ அவருக்கு கொடுக்கறது தான் தசமபாகம். நம்ம தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாக நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கொடுக்குற பணம் அல்ல, நம்மையே காணிக்கையாக கொடுக்கணும். ஆபேலை அங்கீகரித்த பின்பு தான் ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். என்ன அங்கீகரிக்காம என் கையில் உள்ளதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நீ தான் காணிக்க. You are the offering for God. நீ தான் கர்த்தருக்கு காணிக்கை. உன்னை கொடு. என்னையே ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்மையே ஒப்பு கொடுப்போம். அடுத்தது நம்மகிட்ட உள்ளதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கிருபை தருவாராக. நீதியின் மேல் என்ன வேணும் நமக்கு? பசி தாகம். மத்தேயுல 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இப்ப எந்த நீதிக்காக துன்பப்படணும்? தேவ நீதிக்காக. நீங்க உங்க வீட்டில் தேவ நீதிக்காக போராடுறீங்கன்னு வைங்க. உங்க வீட்டில் சிலர் 3 பேர் 4 பேர் செட்டு சேர்ந்து உங்களை சுய நீதினால அட்டாக் பண்றாங்கன்னு வைங்க. உன்னை என்ன பண்ணணுமா? நீங்களும் சுய நீதி ஆயிடக்கூடாது. நீங்க தேவ நீதிக்காக துன்பப்படுங்க. பைபிளை கையில் எடுத்ததுனால, ஜெபம் பண்றதுனால, கர்த்தருக்காக வாழ்றதுனால உங்களை அட்டாக் பண்றாங்க சுயநீதியை வச்சு, உலக நீதியை வச்சு. பாரு, உலகத்தை பாரு, அங்க பாருங்களாம். நீங்க சொல்லணும், இங்கே பார். அட்டைக்குள் வாழ வேண்டும் மகளே, அட்டைக்கு வெளியே வாழக்கூடாது. இந்த அட்டைக்கும் உள்ளதான் வாழணுமே தவிர அட்டைக்கு வெளியில போனா கெட் அவுட்ங்கிற மாதிரி ஆயிரும். அவுட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சாகும் வரை அட்டைக்குள் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவ நீதியிலே வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமுமா எல்லாரும் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடு. முற்றிலும் ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்க சத்தத்தை காணிக்கையா செலுத்தணும்ல, உங்களையே காணிக்கையா கொடுக்கணும். உங்களை கர்த்தருக்காக கொடுக்கணுமே, உங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க நீதிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லி ஜெபமுமா. ஹல்லேலூயா. தேவ நீதிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, தேவ நீதிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் நீதியிலே நான் இனி வாழ மாட்டேன். என் தேவனுக்காக நான் வாழ்வேன். தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுவேன். தேவனுடைய நீதியிலே நான் வாழ்வேன். பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உங்க நீதியில வாழ எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் தேவ நீதியை தேட கிருபை செய்வீராக. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர், தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் என்று, தேவனுடைய நீதியை தேடுங்கள் என்று. அப்படியே உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m.
Branch Church, AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.